இப்போ வந்து தொடர்ந்து மற்ற கட்சிகள், அதாவது அதிமுக, திமுக போன்ற கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கு. இப்போ பாஜக அணியில நீங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சொல்லிட்டு இப்போ புதுசாக சட்டமன்ற சரத்குமார்னா இணைஞ்சிருக்காரு. ஓபிஎஸ் டிடி உள்ளிட்டோரை வந்து நம்ம இன்னும் இன்க்ளூட் பண்ணாம இருக்கதோ, அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு இல்லாம இருக்கதோ கூட்டணிக்கு நல்லதா? இனி வருங்காலங்கள்லயோ நம்ம இனிமே பேசக்கூடிய சூழல்லையோ பாஜக அவருடைய கூட்டணி கட்சிகள் குறித்து இறுதி முடிவு எடுக்க வேண்டியது பாஜகவினுடைய தலைமை, தமாகவா அல்ல. பாஜக படிப்படியாக தங்களுடைய தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே பத்திரிகை செய்தியாளர் மூலம் வெளிவருகிறது. நேற்றும் இன்றும் கூட டெல்லியிலே தாங்கள் சார்ந்த வேட்பாளர்கள் தொகுதி விண்ணப்பங்கள் குறித்து ஆலோசிக்கின்றார்கள் என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது. தேர்தல் இன்னும் அறிவிப்பு வரவில்லை. அதற்கென்று ஒரு காலகட்டம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, ஒரு காலக்கெடு இருக்கிறது. அதற்குள் கட்சிகள் தேர்தல் சம்பந்தமான பணிகளை கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. சார், கடந்த காலங்களில் கூட்டணியில் அதிமுகவோட இப்போ எதிரெதிராக நிற்கிறது வந்து எவ்வளோ சவாலானது? யாருக்கு வாக்களிப்பாங்க நீங்கள் பார்க்குறீங்க? வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு பார்க்குறீங்க? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறோம். தெளிவான முடிவினுடைய அடிப்படை அடித்தளம் வளமான தமிழகம், வலிமையான பாரதம். அப்படி என்றால் இது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்றத்துக்கு தேவை வலிமையான பாரதம். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அத்துணை கட்சிகளுக்கிடையே ஒரு கட்சி தைரியமாக பிரதமர் வேட்பாளரை 3வது முறை அறிவிக்கின்றது என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அந்த கட்சியிலே கூட்டணியிலே சேர்ந்து மக்களை தைரியமாக சந்தித்து மீண்டும் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பணியை, வெற்றியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செய்வதை நான் பெருமையாக கருதுகிறேன்.